விஜய் அரசுக்கு ஆதரவு வாபஸ். அடுத்த பரபரப்பு. எம்எல்ஏ பதவியை துறந்துவிட்டு தாவேகாவில் ஐக்கியம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து முதல்வர் விஜய் ஆலோசனை. பாலியல் குற்றங்களுக்கு விரைவாக தண்டனை முதல்வர் விஜய். நர்சிங் மாணவி குடும்பத்துக்கு வீட்டுமனை பட்டா. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தாவேகா அரசுக்கு அளித்த ஆதரவை வாபஸ் பெற்று எஸ்பி வேலுமணியின் அணியிலிருந்து அடுத்தடுத்த எம்எல்ஏக்கள் இபிஎஸ் உடன் இணைந்து வருகின்றனர். காலையில் ஆற்காடு தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ சுகுமார் இபிஎஸ்ஐ சந்தித்து பேசிய நிலையில், தற்போது பன்ருட்டி தொகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ மோகன், அந்தியூர் தொகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ ஹரிபாஸ்கர் ஆகியோரும் இபிஎஸ்ஐ சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். இதனால் இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 22 25 அதிகரித்துள்ளது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கையோடு அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகிய மூவரும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தாவேகாவில் இணைந்தனர். ஏற்கனவே அதிமுக இரு அணிகளாக பிரிந்துள்ள நிலையில் இந்த 3 பேரின் ராஜினாமா தாவேகா ஆட்சிக்கு மேலும் பலம் சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. இதையடுத்து தமிழ்நாட்டில் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 4 உயர்ந்துள்ளது. பேரவையில் தற்போதைய நிலவரப்படி பெரும்பான்மைக்கான பலம் 115 சரிந்துள்ளது. தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து முதல்வர் விஜய் இன்று ஆலோசனை நடத்தியுள்ளார். தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர் மற்றும் காவல் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் கடந்த சில நாட்களாக அதிகரித்துள்ளன. இது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வரும் நிலையில் இந்த அவசர ஆலோசனை நடைபெறுகிறது. பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றம் புரிவோருக்கு கடும் தண்டனை பெற்று தரப்படும் என முதல்வர் விஜய் உறுதியளித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து தலைமைச் செயலாளர், காவல்துறை, அரசு தலைமை வழக்கறிஞருடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் கடும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவும் காவல்துறை அதிகாரிகளுக்கு விஜய் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த நர்சிங் மாணவியின் குடும்பத்தை நேரில் சந்தித்து அமைச்சர் பர்வேஸ் ஆறுதல் கூறினார். அப்போது அவரது குடும்பத்தினருக்கு தமிழக அரசு சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அதோடு செவிலியரின் சகோதரிக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையையும் அமைச்சர் வழங்கினார். மேலும் மாணவியின் உயிரிழப்பு விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.